இங்கே அடுத்த வேளை சாப்பாடு வாங்கவே கஷ்டப்படுற ஒரு பொண்ணு மாசத்துக்கு ஜிம் ஃபீஸ் மட்டும் 3 லட்சம் கட்டுறா. ஏன்னா அந்த ஜிம்க்கு நல்ல பெரிய பணக்காரி வீட்டு பசங்க எல்லாம் வருவாங்க. அதுல யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான் இவரோட பிளான். அந்த பொண்ணு அவ ஜிம் கார்டு ரினியூ பண்றதுக்காக போகும்போது அடுத்த மாசத்துல இருந்து ஜிம் ஃபீஸ் 3 லட்சம் இல்ல 5 லட்சம் சொல்றாங்க. இதை கேட்டதுமே அந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆயிரா. ஆனா வேற வழி இல்லாம இப்ப சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க நான் கட்டிடுறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறா. இந்த பொண்ணோட தங்கச்சியும் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு கேட்கும்போது அதுக்கு அந்த பொண்ணு நான் எப்படியாவது ஒரு பெரிய வீட்டுக்கு மருமகளா போயிடணும் அதான் என்னோட ஆம்பிஷன் சொல்றா. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனில தான் ஒரு ஹோஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த நியூஸ் ஒன்ன பார்த்துட்டு ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் இந்த பொண்ணு நம்ம கூட ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்ல அந்த பொண்ணு தான் சொல்லி யோசிக்கிறான். ஆக்சுவலா இந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கிரஷ் இருந்திருக்கும். இப்போ அந்த பொண்ணு ஒரு பெரிய பார்ட்டிக்கு போட்டு போறதுக்காக ஒரு ட்ரெஸ் வாங்க வந்திருக்கா. அதே கடையில தான் அந்த பெரிய பணக்கார வீட்டு பையனும் இருக்கா. இந்த பொண்ணு ஒரு ட்ரெஸ்ல பார்த்தோன்னே அந்த பையனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அது மட்டும் இல்லாம அந்த பையனோட அம்மாவுக்குமே இந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்குனால இப்ப 2 பேருமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. கடைசியா அந்த பொண்ணு நினைச்ச மாதிரி ஒரு பெரிய வீட்டு பையனை பிடிச்சிடுறா. இந்த பையனும் அந்த பொண்ணு ரொம்பவே லவ் பண்றதுனால இப்போ பொண்ணு என்ன பொருள் வாங்கினாலுமே அதுக்கு அவனே ஸ்பான்சர்ஷிப் பண்றேன்னு சொல்லி அவ பேகிட்ட சொல்லிடுறான்.